திசை பக்கமே வராதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா, போன இடத்துல என்ன நடந்தது? சும்மா இருக்க மாட்டான் அவன். அடிச்சுக்கிட்ட பிரிஞ்ச வெற்றியும் சத்தியம். வெட்டிக்கிட்டு சாகணும் விதி இருந்தா அதுபடி நடக்கட்டு. எதுக்காக அவங்கிட்ட பேசுறீங்க? எதுக்காக எங்க அம்மாவை நாட்டிலோட நிப்பாட்டி பேசுறீங்க? அவனை கேட்டு வர. வேணப்பா, வேண்டாம். அவங்க நம்பர் 1டா, நாம நம்பர் 2. மூத்தவங்களே முடிகிற வரல முக்கட்டும்டா. எனக்கு என்னடா கண்டு வேணும்? நீ இருக்க, ஏன் மருமக இருக்கும் போது எனக்கு என்னடா வேணும்? அவங்களே பெரியவங்களா இருக்கட்டும்பா, இருக்கட்டும். அம்மா, இந்த அவமானத்துக்கு நான் தான்மா காரணம். காரணம் இல்லாம ஒரு விஷயத்தை முடிக்க கூடாது. முடிஞ்சு போன விஷயத்துக்கு காரணம் தேடக்கூடாது. எனக்கு கங்கா பேசுறது கூட பெருசா தெரியல. நான் தூக்கி வளர்த்த பிள்ளடா வெற்றி. அவன் அம்மாவை அம்மானு கூப்பிட்டதை விட என்ன அம்மானு கூப்பிட்டது தாண்டா அதிகம். அவன் சொல்றான், என் அப்பா தொட்ட பண்ணி தூர போயிருக்கணும். என்ன பார்த்து கேட்கிறான்டா. ஆடு பால் கொடுக்கிற மாதிரி உனக்கும் அவனுக்கும் 2 மார்பளையும் நான் பால் கொடுப்பேன்டா. அவன் உடனே குடிச்சு உரிச்சு தள்ளிட்டு அழுவான். ஆனா நான் பெத்த புள்ள ஓ வாயில வெள்ள வச்சுட்டு நீ குடிச்ச மார்பள அவனுக்கு பாலை கொடுப்பேன்டா. பெத்த புள்ள ஒன்ன பாதி வயித்தோட படுக்க வச்சுட்டு அவனை நிறைஞ்ச வயித்தோட தாலாட்டு பாடுவேன்டா. ஆனா அவன் என்ன பார்த்து தரம் என்னன்னு கேட்கிறான்டா. என் பிள்ளை பாலை பாதி பிடிக்கி கொடுத்து எனக்கு இந்த கேள்வி தேவைதான்டா, தேவைதான். அம்மா, பெத்துட்டா மட்டும் அம்மா இல்லம்மா. ஒரு குழந்தைய பசியாட்டி பாசத்தோட வளர்க்கிற பாரு, அதுதான்மா தாய்மை. தாய்மைங்கிற வார்த்தைக்கு தரமான ஆளு நீதாம்மா. அவன் பேசுன தரத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. தாயானாலும் பிள்ளையானாலும் வாய் வயிறு வேறன்னு சொல்லுவாங்கம்மா. அது தப்புமா, தப்பு. எந்த ஒரு நல்ல தாயோ தான் பிள்ளை வாய்க்கு வயிற்றுக்கு இல்லைனா தான் வாய கட்டிக்குவாமா. தான் வாய்க்கு வயிற்றுக்கு இல்லானாலும் தான் பிள்ளைய வளர்த்து விடுவாமா. அம்மாங்கிற 3 எழுத்து இல்லைனா கருணை, அன்பு, பாசம், உறவு, நேசம், இப்படி எந்த 3 எழுத்துமே இல்லம்மா, இல்லம்மா. நான் இருக்கம்மா, உங்களுக்கு நான் இருக்கம்மா. பெத்த மனசு எப்பவுமே சுத்தமம்மா. ஆனா பிள்ளை மனசு கல்லுமா, கல்லுமா. ஆனா உன்னோட பிள்ளை மனசு சுத்தத்திலையும் சுத்தமம்மா, சுத்தமம்மா. அது போதுமா உனக்கு, அது போதும். இல்ல சத்தி, 28 வருஷமா ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல இருந்தோம். நீங்க சின்னம்மா பெரியம்மான்னு கூப்பிட்டதில்ல, அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவீங்க. வேறுபாடு இல்லாம வளர்ந்தீங்க. இப்ப இந்த மாறுபாட ஏத்துக்க மனசு தாங்களப்பா. அதனாலதான்டா அம்மா காதறிட்டேன். அம்மா, உன் வயிற்றுல பிறந்ததுனாலதான் நீ எடுன்னு சொன்ன உடனே உன் பின்னாடி ஓடி வந்தம்மா.
அவங்க அம்மா கூப்பிட்ட உடனே அவனும் போயிட்டாம்மா. இதுதாம்மா பெத்ததுக்கும் மத்ததுக்கும் உள்ள வித்தியாசம்மா. அதுதாம்மா இப்போ பழையவும் மாறிடுச்சுமா. அம்மா உங்களுக்கு நான் இருக்கம்மா, உங்க மகன் உங்க சக்தி இருக்கம்மா. அவன் அம்மா அந்த கங்காவை விட என் அம்மா காவேரி. நீதாம்மா கடவுள், நீதாம்மா கடவுள். சமந்தா, இந்த உலகத்திலேயே அன்பான அம்மா என் அம்மா. ஆமா சமந்தா, இந்த உலகத்திலேயே அன்பான அம்மா என் அம்மா. என் அம்மா என் தெய்வம், என் அம்மா என் சாமி. அம்மா பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான். அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான். மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. வெறுங்கைய வீசி கொண்டு விறகு சுமந்து விட்டு இரவா பகலா தனந்தன உழைச்சதும், சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும். எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே, எந்தாயி அவளை போல் யாரு இந்த ஊரிலே. தியாகி யாரு, தியாகி யாரு நில்ல போடா. தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா. அவதான் கோயில், அவதான் உலகம். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் சித்தமடா. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான். மரமோ கொடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான். பலவித மரங்கள் என்ன, மரத்துல பழங்கள் என்ன, நிறத்தில் ருசியில் ஒவ்வொன்றும் வேறதான். பழமாய் பழுத்ததா, மிளகாய் இனிக்குமா, காயாய்
அவனே மனிதன் அதை நீ உணரு. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கு மேலதான். அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கு மேலதான். ரோசி, அடியே ரோசி, என்ன மாமா? எங்கடி இருக்க? நான் உள்ள பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன் மாமா. என்னது, குளிச்சிட்டு இருக்கிறியா? நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இத்தனை நாளா நீ குளிக்கிறத ஒரு நாள் கூட கண்ணில் பார்க்கலன்னு மனசு ஏங்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தான் இந்த மாரியாகி கண்ணை திறந்துட்டா. இங்க கண்ணு, கொஞ்சம் கதவை தர, மாமனும் வந்துடுறேன். அட போங்க மச்சான், எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல என்னடி கண்ணு வெக்கம்? பணக்காரனுங்க 10க்கு 10 ரூம் பாத்ரூம் கட்டுறது எதுக்கு? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குளிக்கத்தான். கொஞ்சம் கதவை தரடி, நானும் உள்ள வந்துடுறேன். நான் திறக்க மாட்டேன், போங்க. ரோசி, இப்ப எனக்கு செம மூடு வந்துருச்சு. இப்ப நீ மட்டும் கதவை திறக்கல, உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். ஐயோ ஐயோ, பார்க்க உரிச்சு வச்ச வாழைப்பழமாய் இருக்காளே. அடே பரஞ்சோதி, இத்தனை நாள இத மிஸ் பண்ணிட்டியாடா. ரோசி, 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 நான் வேணா உன் முதுகுக்கு வந்து சோப்பு பாடட்டா? ரோசி, ரோசி, ஐயா ஐயா, உள்ள என்னையா பண்ற? சீக்கிரம் வெளியே வாயா. ரோசி, அந்த கதவை கொஞ்சம் மூடிக்கோ. களவாணி பசங்க இது பார்த்துட்டு போறானுங்க. ஏண்டா டே குருட்டுக்கண்ணா, உனக்கு இந்நேரத்துல இங்க என்னடா வேலை? உன்னதான் இந்நேரம் உனக்கு இங்க என்னடா வேலை? ரோசி வர சொன்னா, அதான் வந்து அவளை பார்த்துட்டு போலான்னு வந்து. ஆமா ஆமா. என்னய்யா, வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா? அம்மா சாப்பாடு எடுத்துக்க, சாப்பிட்டு போ. என்னது சாப்பாடா? ஆ, அப்படி இவன் என்னத்தை புடுங்கிட்டான்னு இவனுக்கு நீ சோறு வேற கொடுக்கற? ஆட ஒன்றும் இல்லை மாமா, அவர் ரொம்ப களைப்பாக வந்திருப்பாரு, அதனால தான் சாப்பாடு எடுத்துக்கலான்னு கூப்பிட்டேன். இவன் தோட்டத்தில் ஒன்னத்தையும் புடுங்க மாட்டான். இவனுக்கு மதியானம் சோறு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சோறு வேணா காலையில கட்டி கொடுத்து விட்டு. அம்மா, என்னங்க? பார்த்து பத்திரமா இருங்க. ஐயா இன்னைக்கு செம மூழ்ல இருப்பாரு போல. ஏய், நீ போடா, அதை நான் பாத்துக்கிறேன். ரோசி, என்ன மாமா? இன்னைக்கு ஃபுல்லா படமா பார்க்க போறேன். என் சிகப்பு சேலையே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிற. இன்னைக்கு உன்னை உருட்டி எடுக்க போறேன். நீங்க உருட்டி எடுத்து புட்டாலும் எப்பா பாரு காசு பணம் இப்படியே ஓடிட்டு கிடக்குறீங்க. பொம்பளைங்க எங்களுக்குன்னு ஒரு சுகம் வேணும். அப்படி இருந்தா கடைசி வரைக்கும் சுகம் இல்லாமையே போயிடும். போங்க மாமா. நீங்க ரோசி, உன்னை பார்க்கும்போது நாக்கில் வச்ச ஊறுகாய் மாதிரி அப்படி எச்சி ஊறுது. அப்படி என்னடி இருக்கு? ஓ அப்படியா? வாங்க உள்ள இருக்கு, காமிக்கிறேன். சம்பந்தி, இப்ப எதுக்காக அலறீங்க? அப்படி என்ன வீம்பு என்கிட்ட பேச? 20 வருஷத்துக்கு மேலாகுது என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போய். நான் வாழல. ஒரு பிள்ளைய பொம்பளை இல்லாம வளர்த்தி கட்டி கொடுக்கல. இன்னைக்கும் நானே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளை
பொம்பளை இல்லாம வாழவே முடியாதா? சம்பந்தி, இனிமே நீங்களும் கடையில சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நாம சமையல் பண்றோம், ஒன்னாவே சாப்பிடுவோம். எனக்கு தான் சமையலே தெரியாதே சம்பந்தி. எனக்கு அவளுக்கு 2 பேரும் செல்லமா வளர்த்துட்டு இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் மருமகளை கூட்டிட்டு போயிட்டா, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க சம்பந்தி. தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் சம்பந்தி? அதான் நான் சமைச்சு சவரன்னு சொல்றேனே. அதுக்கு இல்ல சம்பந்தி. அப்ப வேற என்ன? அப்ப பிரச்சனை உங்களுக்கு சாப்பாடு இல்ல, பொம்பளைங்க இல்லாம உங்களால இருக்க முடியல, அதுதானே? அப்படியெல்லாம் இல்ல சம்பந்தி. சம்பந்தி, 2 குதிரை மேல சவாரி செஞ்சுட்டு இருந்த உங்களுக்கு இப்ப வெறு வண்டியில உட்காந்து வெறுங்கைத்த கையில பிடிச்சி ஆட்ட சொன்னா கஷ்டமா தான் சம்பந்தி இருக்கும். சம்பந்தி, கேட்கறனேன்னு தப்ப எடுத்துக்காதீங்க. இன்னுமா உங்களால அடக்க முடியல? 20 வருஷமா நான் அடங்கி இல்ல. 20 வருஷமா சம்பந்தி? என்னால 20 நாள் கூட தாங்க முடியாது சம்பந்தி. சம்பந்தி, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உங்களுக்கு இந்த தண்ணி, சிகரெட்டு, சீட்டாட்டன்னு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? சீச்சி, அந்த மாதிரி பழக்கம்லாம் என்கிட்ட எதுவுமே இல்ல சம்பந்தி. ஒன்லி இயற்கை இன்பம் மட்டும்தானா? ஆமா சம்பந்தி. அப்போ செயற்கை இன்பத்துக்கு மாறிட வேண்டியதுதான். செயற்கை இன்பம்னா? அதுதான் சம்பந்தி இந்த தண்ணி, சிகரெட்டு, சீட்டாட்டம். இதோ கணக்கே கரெக்டா வரா, அப்படி பாருங்க. கணக்கே மாப்பிள்ள சார், நீங்க சொன்னதை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன சம்பந்தி? சரக்கு தான் சம்பந்தி. ஐயோ, என் பொண்டாட்டிகளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சம்பந்தி. சம்பந்தி, அதுதான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே, அப்புறம் என்ன? கணக்கு அதை எடு. என்ன சம்பந்தி? சரக்கு தான் சம்பந்தி. இந்தாங்க, இது ஒரு கோட்டரு. கணக்கு இன்னொரு கொடு. இந்தாங்க இன்னொரு கோட்டரு. எதுக்கு சம்பந்தி 2 கோட்டரு? உங்களுக்கு எதுக்கு சம்பந்தி 2 பொண்டாட்டி? அது சம்பந்தி சம்பந்தி, உங்களுக்கு 1 பத்தல, அதுதான் 2. லெஃப்ட் சைடில் இருக்கிறது கங்கா, ரைட் சைடில் இருக்கிறது காவேரி அப்படின்னு நினைச்சு 2யுமே குடிங்க. உங்க கவலையெல்லாம் பறந்து போயிடும் சம்பந்தி. கணக்கு, நமக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? நான் சாப்பிட மாட்டேங்க, உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன புரோக்கர் குடிப்பாரா? இவருதான் ஊர் சங்கூதி தாசராச்சு. இவரெல்லாம் அப்படி குடிக்க மாட்டாரு சம்பந்தி. எல்லா புரோக்கருமே குடிப்பானுங்க, பார்ட்டின்னு வந்தா நடிப்பானுங்க. இவனுங்க பொழப்பே இதுதான் சம்பந்தி. கணக்கு, என்ன பண்ற? 2000 ரூபாய் வச்சுக்க. சரிங்க. ஸ்ட்ரெயிட்டா குழந்தை எண்ணெய் கடைக்கு போ. சரி. 1 கிலோ மட்டனை வெட்டிக்க. புறா மணி கடைக்கு போ. 1.25 கிலோவுக்கு மேல 1.5 கிலோவுக்குள்ள ஒரு நல்ல நாட்டுக்கோழியை வெட்டிக்க. அதை ஒன்னா சமைக்கிறோம், ஒன்னா சாப்பிட்றோம், ஒன்னா தூங்குறோம். சம்பந்தி, உங்க ஃபீலிங் எல்லாம் பறந்து போயிடு சம்பந்தி. கணக்கு, போயிட்டு வா. சரி முதல்ல. சம்பந்தி, நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த ராஜவேலாயால தான் நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைன்னு. நம்ம குடும்பத்துல எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. கவலைப்படாதீங்க, நம்ம குடும்பம் கண்டிப்பா ஒண்ணு சேரும். சம்பந்தி, அப்படியே ஒரு கட்டிங்க போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நறுக்குவோம். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 3 டம்ளர் அரிசியை ஊற வச்சு 6 கிளாஸ் தண்ணியை ஊற்றி ஊற வைங்க. நான் பின்னாடி போய் ஒரு மாங்காய் ஒன்று பறிச்சுட்டு வந்துடுறேன் சைடிஸ்க்கு. சரி சம்பந்தி, பண்டார மூட்டு தொழில் நீங்க கரெக்டா பண்றீங்க. நான் போய் அரிசியை கழியிற சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, நான் போறேன். உன்னை இந்த இடத்துல கழுத்தை நெரிச்சு போட்டுட்டா எதுக்குடா உனக்கு பாகம்? ஏய், அது ஏன் உரிமை, ஏன் பங்குடா. நானும் சிங்காரவேல் புள்ளதான்டா. ஏய் 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 வெற்றி சந்தி, 2 பேரும் கையெடுங்க. வெற்றி, உன் மரியாதைய நீயே காப்பாத்திக்க. சொந்தத்துல பிரச்சனை வந்து சொந்தம் பிரிஞ்சிருச்சு. அதே மாதிரி சொத்து சொகத்திலையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சுமூகமா பிரிக்கலான்னு பார்த்தா நீ சும்மா சுண்டலி மாதிரி குதிக்கிறீங்க. டேய்,
பாக பிரிவனை எங்க அண்ணன் தம்பி பிரச்சனை. அவ நாக பார்த்துப்போம். நீ யார தலையிட? ஏய், ராஜவேலு ஏன் மச்சான் அவர் சமாதானம் பண்ணாம வேற யாரோ பண்ணுவா? என்னடா அண்ணன் தம்பி பிரச்சனை? நீ எனக்கு அண்ணனா? நீ யாருமே தெரியாதுடா. டேய், அண்ணன் தம்பியே இல்லைங்கிற, பாகமும் பிரிக்கணுங்கிற, கூட இருந்த யோசனை சொல்ற அறிவாளிக இதை யோசிக்கலையா? ஓ, என் சொத்தை திங்கத்தான் இந்த பேச்சு பேசுறியா? தின்னுடா, தின்னு. என் சொத்தை பூரா நீயே தின்னுடா. டேய், கண்ட பரதேசிக வாசல் நின்று பங்க பிரிய நான் கேட்கலடா. எம்பகை சேர்த்து தூக்கிற நீ தின்னுடா. டேய், நீ தூக்கி எறிஞ்சத பொறுக்கி தின்ன, என் மாப்பிள்ளை என்ன பொறுக்கியாடா? டேய், கூட இருந்த பொறுக்கி திங்க நினைக்கிற நீ தான பொறுக்கி. ராஜவேலு மச்சானே பொறுக்கி சொன்ன மயில மட்டும் மச்சான். சோரணை இந்த சொத்த பிரிடா. எனக்கு அண்ணனும் இல்ல, அம்மாவும் இல்ல, சொந்தம் பந்தம் உறவு எதுவுமே இல்லடா. எனக்கு தேவை சொத்து. பணம் இருந்தா உன்ன மாதிரி 1000 அண்ணன் வருவானுங்கடா. ஏய், 1000 அண்ணனுங்க வருவானுங்கடா. ஆனா அன்பு கடை எவன்டா வருவான்? ஏய், நீ எல்லாம் அண்ணன் சொல்லி காட்டின அன்பை விட அடுத்தவன் அதிகமா காட்டுவான்டா. எனக்கு தேவை சொத்துடா, சொத்து. பாகத்தை பிரிச்சலாம்டா. நாய நாய. பாசத்தை பட்டுன்னு பிரிச்சுட்டு போன பாகத்தை பிரிக்க மாட்டியாண்டா. இந்த பதற ஏன்னா அது பணம், பணம்டா, பணம். டேய், நான் காசு பணத்துக்கு என்னைக்கும் ஆசைப்பட்டதே இல்லடா. டேய் அப்பா, எனக்கு அது மேலதான்ப்பா ஆசை. என் பாகம் உன் கூட ஓட்டிட்டு இருக்கு, அதை நீ பிரிச்சு கொடுத்துரு. ஏன்னா நானும் சொந்தமா வீடு, காரு, பங்களான்னு வசதியா வாழ வேண்டாமா? முடிச்சலாம். இதோட இன்னைக்கோட எல்லாத்தையும் முடிச்சலாம்டா. ஆனா டேய், துரோகம்னா என்ன, துரோகினா யாருன்னு தெரிஞ்சுக்கிற தூரம் ரொம்ப இல்லடா. சீக்கிரம் தெரிஞ்சுப்ப, சிதைஞ்சு போய் நிப்ப. அப்ப புரியும் உனக்கு இந்த அண்ணா என்ன, அன்புனா என்ன. அப்ப புரியும்டா. ஏய், அப்படியே புரிஞ்சாலும் உன்னை மட்டும் நான் நினைக்கவே மாட்டேன்டா. வெளியில போடா. வெளியில போடானா என் மாப்பிளைய உன்னை மாட்டு சாணியா நினைச்ச பிறகு உன்னை வலிச்சு போடுறதாண்டா என் வேலை. வீட்டை விட்டு வெளியில போடா. ஏய், அந்த மாட்டுச்சாணியை வீட்டில் வச்சாதான்டா மகாலட்சுமியே உள்ள வருவா. நான் வலிச்சு போட்டாலே வாழ வைக்கிற மகாலட்சுமிடா. வாழுங்கடா, வாழுங்க, நல்லபடியா வாழுங்கடா. மாப்பிள சாணின்னு சொன்ன ஒரு வார்த்தைய எப்படி பூசி புழுகிறான்னு பாத்தீங்களா? மகாலட்சுமியேன்னு சொல்லிட்டு போறான். வித்தக்கார மாப்பிள அந்த வெற்றி. நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள, பாகத்தை பிரிக்கிறோம். வக்காலி பாட்டையா கிளம்புறோம். தலைவா, பட்டையை கிளப்புறோம் தலைவா. பாட்டை கிளப்புறோம்.
நான் கோலி சோடா பாட்டில் நான் பல்லே பல்லே பாட்டில் ரோசா பூவை தொட்டு பாருடா பட்டு சர்க்க பக்கம் கிட்ட ஏத்தி போயண்டா ராரா ராரா குடி எக்க சக்கா எக்க சக்கா எக்க சக்கா நாளை காலை வரை நான் உன் விருந்தாளிதான் என்னை பக்குவமா பத்திரமா வச்சுக்கோ மின்னும் கண்ணை கண்டா துள்ளும் இடையை கண்டா போதை தாரும் மாறாயறுதடி அச்சச்சோ சொல்லவே வேணாவா கிக்கா ரக்கம்மா ராரா ராரா அடி எக்கா சக்கா எக்கா சக்கா எக்கா சக்கா என்ன நாடி துழாவி தீண்டாத பெரியாரும் உண்டா என்ன நீ தள்ளாட நீ வந்து என்னை தாங்கி கொண்டாய் ஐயோ கண்ணை மூடி கண் குடிக்கும் பூனை நீடா அங்குசமே கையில் இல்லை யானை பாகண்டா வாடி நாட்டு கோழி நல்லா பார்த்து கோடி பாயும் காளை இங்க என்னை விட்டால் யாரம்மா நீ என் ஹாட்டின் ராணி சொர்க்கம் ஏற்றும் ஏணி இந்த காலம் மீண்டும் கையில் வந்து சேரும்மா கொக்கோகம் படிக்கலாம் கிக்கா ரக்கம்மா ராரா ராரா குடி எக்க சக்கா எக்க சக்கா எக்க சக்கா அம்மா, பாகம் வேணுமோ பாகம் அந்த பரதேச நாய் பேச்ச கேட்டுக்கிட்டு இவன் கேட்கிறமா பாகம் டேய் அது அவன் உரிமை அவன் கேட்குறான் இதுல உனக்கு என்னடா கோவம் கொடுக்கறதான நியாயம் அம்மா பாகம் மட்டும் இல்லம்மா மொத்தத்தையும் கொடுத்துருப்பேன் அவன் என் தம்பியா இருந்திருந்தானா இந்த வெற்றி சொன்னதுதான் வேதனை வாழ்ந்தவன் இப்ப வேற ஒரு நாய் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன வெளியே போடாங்கிறம்மா வெற்றி நீ எதுக்குடா அவன் இடத்துக்கு போன இங்க பாரு என்னைக்கு இந்த குடும்பம் வேண்டாம் யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி எறிஞ்சிட்டு தான் மருமகன் அந்த காவேரி வெளியே போனாலோ அன்னைக்கே நான் தலை முழுகிட்டேன் உனக்கு என்னடா தம்பி பாசமா பாசத்துக்கு இன்னைக்கு பரிகாரம் இல்லடா பாவங்கள் மட்டும்தான் பவர்ல இருக்கு அதுக்காக என்ன அவன் சொன்னபடி பாகத்தை பிரிச்சு கொடுக்கணுமா என்ன பண்ணிடுவான் என்ன பண்ணுவான் உன்னை கூட்டு போய் ஊருக்கு மத்தியில நிக்க வச்சு சட்டையை பிடிச்சு அவன் உரிமையை கேட்பான் வெற்றி இதுக்கு மேலேயே நீ அவமானப்பட போறியா இங்க பாருடா உங்க அப்பா கிட்ட சொல்லி முறைப்படி அவனுக்கு என்ன சேரணுமோ அதை முறையா பிரிச்சு கொடுத்துரு அம்மா என் பேச்ச கேளு பிரிஞ்சு வந்துட்டோம் இனிமே பிரச்சனை வேண்டாம் பிரிச்சு கொடுத்துடு அதுதான் நல்லது எல்லாம் அவ்வளவுதான் இல்லம்மா
என்னடா மனசு ரொம்ப கனமா இருக்கா? இங்க பாரா, உன் தம்பிங்கிற பாசத்தை இறக்கி வச்சிடு. அப்புறம் உனக்குன்னு உன் பொண்டாட்டி இருக்கா. நாளைக்கு உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும். அவங்கள நினைக்கிறதுக்கு உன் மனசுல இடம் வேணும்ல. முதல்ல உன் தம்பிங்கிற பாரத்தை இறக்கி வச்சிடுடா, எல்லாம் சரியா போயிடும். என்னங்க சொத்தை பாகப்பிரிவினை செஞ்சிருங்க. யாருமே நான் போடல. யாரு அந்த நபருக்கு போடு. எவ என்ன சொன்னாடி? சொல்லுடி, சொல்லு. இங்க பாருங்க, சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. உன் புருஷனையும் உன் மாமியாரையும் வெட்டி போட்டுருவேன். உயிரோடவே விட மாட்டேன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. எவன் பேசியிருப்பான்னு தெரியுது, என்ன பேசினாலும் புரியுது. அந்த ராஜுவேல் நாயே என்ன குடும்பத்தோட கொல்ல போறேன்னு சொன்னானா? நிறுத்துங்க, பேசுறது ராஜவேல் இல்ல. வேற யாரு மீனா? உங்க தம்பி சக்தி. எது குடும்பத்தோட கொல்ல போறேன்னு சொன்னது சத்தியா? கேட்டியாமா? அம்மா கேட்டியா? நியாயத்தை பத்தி பேசுனியம்மா. இப்ப இது என்னமா நியாயம்? பாகத்தை பிரிச்சு கொடுக்கலனா நம்ம குடும்பத்தை பாகமா வெட்டிடுவாளமா? டேய் சத்தி, அவளை பாகமா வெட்ட போறம்மா. வெட்டுடா, வெட்டு. முதல்ல எங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டி போட்டுட்டு அப்புறமா போய் அவனை வெட்டு. அவன் கையால சாகிறத விட உன் கையால சாகிறத நாங்க ரொம்ப பெருமையா நினைப்போம். அவன் தான் புத்தி கெட்டு திரியிறானா, நீயுமாடா? ஏன்னா கொடுவாள் எடுக்கிற குடும்பமாடா நம்ம குடும்பம். தம்பிக்காரன் வெட்டேன்னு சொன்னானா, அண்ணக்காரன் வெட்ட கிளம்பிட்டானா. கொடுவாளை கிளப்பணும், கொடுவாளை கீழே போடு. முதல் முறையும் உங்க பேச்ச மதிக்காது என்ன மடிச்சிருக்கம்மா. அம்மா, ரெண்டு பேரோட முடியும் சிங்கார வேல் ரத்தம் தான் ஓடுது. நான் முந்திக்கிறேனா இல்ல அவன் முந்திக்கிறானு பாத்திரலாம். மீனா, ரத்த வெறியில் இருக்கிற தூரம் போ. காலை பிடிச்சு கேச்சு கேக்குறேன். உங்களை விட்டா நீங்க எங்களை அனாதையாக்கிடுவீங்க. சாமி சொன்னா கேளுடா. உன் கால்ல விழுகிறேன்டா, சொன்னா கேளுடா. இங்க பாரு, அவன் உன் தம்பிடா. அவனை வெட்ட ஒரு நிமிஷத்துல செத்து போயிடுவான். ஆனா ஒட்டணும்னு நினைச்சுனா மறுபடியும் ஒட்ட முடியாதுடா. கேட்டு சொன்னா கேளுடா. அவன் காலை பிடிச்சு கேட்கிறேன்டா அப்படின்றா. கொடுவாளை கீழே போடு. கொடுவாளை கீழே போடுறா. தம்பின்னு வச்சிருந்த பாசத்துல என் குடும்பத்தை பார்க்க போறானா? அம்மா, மீனா, அம்மா, மீனா. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி
எனக்கு வேலை. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. இந்த உண்மையை கண்டவன் ஞானி. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன. ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்ததிங்கு வேதனையும் சோதனையும் தான். நெஞ்சம் வெந்ததடி சோகத்தினில் தான். பாம்புக்கு பால் வைத்து நான் செய்த பாவத்தில் வந்ததிங்கு கொஞ்சமல்ல நஞ்சமல்லடி. எந்த நெஞ்சம் இங்கு நெஞ்சமல்லடி. காருக்கும் பேருக்கும் தேருக்கும் ஆசை என்ன. நேருக்கு நேரின்று எய்த்திடும் மோசம் என்ன. ஊருக்கு நியாயங்கள் சொல்லிடும் வேஷம் என்ன. உண்மையை கொன்றபின் நெஞ்சுக்கு நீதி என்ன. போகும் பாதை தவறானால் ஓடும் கணக்கும் தவறாகும். ஓ அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை. நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலை. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. இந்த உண்மையை கண்டவன் ஞானி. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன. தந்தையின் சொல்லின்று மந்திரம் தான் என்று கண்டதடி பிள்ளை. எந்த உண்மையுள்ளமே எந்த உள்ளம் எங்கும் அன்பு வெள்ளமே. சொந்தத்தில் பந்தத்தில் மோசத்தில் சோகத்தில் வந்து நின்று உண்மைதானே இன்று உணர்ந்தேன். இதை கண்டு கண்டு இன்று தெளிந்தேன். பட்டது பட்டது என் மனம் பட்டதடி. சுட்டது சுட்டது சக்திகள் சுட்டதடி. விட்டது விட்டது கைகளும் விட்டதடி. கொட்டுது கொட்டுது ஞானமும் கொட்டுதடி. வானம் பார்த்து பறக்காதே பூமியில் பிறந்தாய் மறக்காதே. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை. நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலை. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. இந்த உண்மையை கண்டவன் ஞானி. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை. நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலை. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன. வாயா வா. ஆமா என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்க. என்ன பண்றது உன் நினப்பு வந்துச்சு வந்துட்டேன். என்னது ஏன் நினப்பு வந்துச்சா. அதெல்லாம் வேணாம். ஏற்கனவே 2 ஆச்சு. நீ வேற 3ஆவது ஆள் வேற. என்னால் முடியாது. போயிட்டு வா சாமி மவராசனா போயிட்டு வா. என்னது உன்னால முடியாதா. ஆமா என்னால் முடியாதா ஐயா. கருவாட்டு குழம்பு பொன்னி அரிசி சோறு அவனுக்கு மட்டும்தானா. பின்ன இங்க பாரு ரோசி. என்ன நீ சோப்பு வைக்க வந்தப்போ
உன்னை பார்த்து ஆளா வச்சவன் நான். ஆனா பந்தி வச்சு விருந்து சாப்பிட்டு போறது அந்த நாயா. சரி என்ன பண்ணுறது, போனால் போயிட்டு போகிறான், தின்னுட்டு போகிறான் தான் சாப்பாடு போட்டேன். இப்போ என்ன உனக்கு சாப்பாடு வேணுமா? அதனால தான் இப்படி கேட்டு நிற்கிறியா? வேணா வா சாப்பாடு போகிற, சாப்பிட்டு கிளம்பிட்டே இரு. என்னால் முடியாது. 3வது ஆளாக நீ வந்திருக்க, எப்படியா என்னால் பேசிக்க முடியும்? சாப்பாடெல்லாம் வேணாம். பின்ன வேற என்ன வேணும்? என் பக்கத்தில் வா. உன் பக்கத்தில் வருதா? ஐயா பண்ணாடா, உன் பக்கத்தில் வந்தால் என்ன பண்ண போகிற? அவனுங்களை மட்டும் கவனிக்கிற, என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறிய. சரி உன்னை கவனிக்கிறேன். இருந்தாலும் அந்த ஆளுக்கிட்டையும் என் புருஷன்கிட்டையும் நீ சொல்லவே கூடாது. அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லு, தாராளமாக வா, வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அந்த நாய் இல்லை, நான் சொல்ல மாட்டேன். வா. அப்போ நீ ஏன் நானான்னு பார்த்துடலாமா? அட சொல்லியா. அப்போ ஒரு நல்ல பாட்டா போடலாம். எல்லா பாட்டா போறதுக்கு அப்புறம் என்னை வர்ணிச்சிரு, அப்புறமா ஒரு நல்ல பாட்டை போட்டுடலாம். ரோசி, ரோசி, என்ன உன் கண்ணம் ஆப்பிள், உன் கண்கள் திராட்சை, உன் இதழ் செவ்வாய். அதுக்கு கீழெல்லாம் போயிடாத, வேண்டாம், நீ பயந்துருவ. நீ வேணா ரோசி. வாடி மச்சினியே ஒரசிட தேடி மச்சினியே, குனிஞ்சா நிமிந்தா மனம் தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ. சீனி சக்கரையே சிரிப்புல சேதி வைக்கிறியே, அசந்தா அசந்தா மன பூத்திருக்குது பறிச்சு கொள்ளுவியே. முத்து முத்தா பெஞ்ச மழை தன்னே நானே, அந்த மூங்கிலில தொங்குதடி தன்னே நானே. முத்து மழை படிச்சு தாடா தன்னே நானே, நான் முப்பத்திய போட்டுக்குவே தன்னே நானே. வெள்ளி வரும் நேரத்திலே தன்னே நானே, நீ வெடி கட்டி வந்துடடி தன்னே நானே. வெட்டி கட்டி வந்திடனா தன்னே நானே, இந்த வேலப்பைய வேடிக்கப்பா தன்னே நானே. எழி வச்சு என் உசுரை எட்டி பார்க்காத, மிசமுளில் சிக்கிச்சு பட்டு பாட. கம்மாயிலே தன்னே நானே, நீ குளிக்கையில பாத்திடுவேன் தன்னே நானே. குளிக்கையில பாத்து போட்டா தன்னே நானே, நீ கோயில் கட்டி கும்பிடுவ தன்னே நானே. மொச்சக்குள்ள காவலுக்கு தன்னே நானே, நீ பச்சை செல்ல கட்டி வாடி தன்னே நானே. மொச்சக்காய் வெடிக்கும் போதே தன்னே நானே, என்ன வித்த மீதி வைக்க மாட்ட தன்னே நானே. கிடுக்கி போட்டு என் வயசை துடிக்க வைக்காத, என்ன தடுக்கி விட்டு ஊரு சனம் சிரிக்க வைக்காத. சோழ சோழ சிட்டு மாவிடிச்சு சிட்டு மாமனுக்கு கொட்டு, அந்த கால சத்த போய் வந்தாளக்கா கட்டு.
நான் காட்டுக்குள்ள தன்னே நானே நீ உள்ளருக்க வந்துடடி தன்னே நானே உள்ளரிக்க வந்தேன் நான் தன்னே நானே நீ உள்ளரிக்க வச்சிடுவே தன்னே நானே ஆட்டுக்கடை பக்கத்திலே தன்னே நானே நாம குட்டுக்கடை போட்டுக்கலாம் தன்னே நானே ஆட்டுக்கெல்லாம் தூக்கம் கட்டு தன்னே நானே ஊரே குட்டி போட போச்சலிட்டு தன்னே நானே அப்பனை ஏறி கெண்ட போல பாக்குது கண்ணு சுரக்கத்தை சுத்தி சுத்தி தாக்குது பொண்ணு சிட்டு சோள சோள சிட்டு மாவிடுச்சு புட்டு மாமனுக்கு கொட்டு அந்த கர சந்த போய் மத்தாளத்தா தட்டு சோள 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 டேய் சக்தி, பாகம் வேணும்னா பெத்த அப்பன் எங்கிட்ட தானே கேட்கணும். அதை விட்டுட்டு குடும்பத்தோட வெட்டிடுவேன். ஏடா டேய், சொத்தை பிரிச்சு கொடுன்னு வெற்றியை கேட்டா அவன் பேர்லயாடா சொத்து இருக்கு, என் பேர்ல தான்டா இருக்கு. வேணும்னா என்ன வெட்டிடுங்க, சொத்து தன்னால பிரிஞ்சிடும். அப்பா சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு நேர்ல சண்டை போட்டேன். இல்லைங்களா ஃபோன் பண்ணி வெட்டிடுன்னு சொல்லி மிரட்டுற கோல நான் இல்லப்பா, அவன் பொய் சொல்றான்ப்பா. டேய், அவன் எதுக்குடா பொய் சொல்லணும்? அப்போ இவன் போய் சொல்றானா? அவன் சொல்றத நம்பி இவனை கேட்க வந்திருக்கீங்க, ஆனா இவன் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப கூட மூத்த குடிய பார்த்துட்டு தானே இந்த இளைய குடிய பார்க்க வந்தீங்க. ஏ காவேரி, உன்னோட இந்த மொண்டங்கட்ட புரிதல தாண்டி இந்த குடும்பம் இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே. இங்க பார், இன்னும் கங்காவை என் கண்ணால கூட இன்னும் பார்க்கல. ஏதோ சம்பந்தி சொன்னாருன்னு தான் என் காதுக்கு வந்தது, அதுதான் கேட்டேன். உங்க பெரிய மகனோட மாமனார் தானே இவரு, அவரை யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? மாப்பிள சத்தி, உங்க குடும்ப ஒற்றுமையும் பெருமையும் பார்த்துதாயா என் முன்ன கொடுத்தேன், வெற்றியை மட்டும் பார்த்து இல்ல. இந்த நியாயத்துல நீங்க தலையிடக்கூடாது. ஓ அப்படியா? பொதுவா ஒன்று சொல்றேன், யாரோ ஒருத்தன் மச்சான் மச்சான்னு சொல்லிக்கிட்டு திரியிறானே அந்த ராஜவேலு, அவன் குடும்ப விஷயத்துல தலையிடலாம், குடும்பத்துக்கு பொண்ணு கொடுத்தனா தலையிடக்கூடாதா? யோ, அத பத்திலாம் நீ பேசவே கூடாது. டேய் நிறுத்துடா. சம்மந்தி, நீங்க எதுவும் பேசாதீங்க, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏன்னா துரை ரொம்ப பெரிய ஆளு, என் மகனுக்கு யார்கிட்ட எப்படி பேசுங்கிற மரியாதை தெரியாது சம்மந்தி. அதான் சொல்றேன், அவங்கிட்ட நானே பேசிக்கிறேன்னு. நல்லா புரியுதுங்க. மொத்தமா இந்த காவேரி எல்லாம் ஒதுக்கிட்டீங்க. மூத்த மகன் சம்பந்தி சப்போர்ட், அவர் சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் பொத்துக்கிட்டு வருது? ஏய் சக்தி, உன் அப்பா நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாருடா. நீ தாண்டி என்ன ஒதுக்கி இருக்கிற? பார், வீண் பேச்சு வேண்டாம். 2 பொண்டாட்டி கட்டுனேன், 2 புள்ளைய பெத்தேன், இப்போ 2ஆ உடைஞ்சு போச்சு. பெத்த அப்பனா என் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வந்திருக்கிறேன். இங்க பார் சத்தி, கொடுங்க முடிச்சு. இந்த பேங்கில் இருக்கிற சொத்து, பணம், நகை, நட்டு எல்லாத்தோட விவரமும் இதுல இருக்கு. சின்னவன் நீ முறைப்படி எந்த பாகத்துல நிக்கிறேன்னு சொல்லு, வெற்றிக்கு என்ன வேணும்னு சொல்லட்டும். பதறி இல்லாம பாதகம் இல்லாம பங்க பிரிச்சு பழக்கப்பட்ட 10 பெரிய மனுஷனை வர சொல்லி விளையிற நிலத்துல இருந்து கூட்டுற விளக்குமாறு வரைக்கும் எந்த வினையும் இல்லாத பிரிச்சு கொடுத்துறான்டாப்பா சாமி. நான் எந்த வினையும் இல்லாத பிரிச்சு கொடுத்துறேன். லிஸ்ட பார்த்து எனக்கு என்ன முடிவுன்னு சொல்லு. பங்கா பிரிக்கணும், பார்த்து செய்யுங்க. ஏய் சக்திக்கு நீ அம்மாடி
வெற்றிக்கு அவன் அம்மா. ரெண்டு பேர்த்துக்கும் நான் ஒருத்த அப்பண்டி. பங்குலையும் பாசத்திலையும் எந்த பாதகமும் வராது. வாங்க போலாம். டேய், முன்ன பின்ன விளையாடுறதெல்லாம் விட்டுரு, முப்பூகமா விளையாடுறத பார்த்து செலக்ட் பண்ணுடா. என்ன இருந்தாலும் காவேரி தமிழ்நாட்டு நதி, நான் வடநாட்டு நதி தானே. அதனாலதான் காவேரிக்கு இங்க மதிப்பு அதிகமா இருக்கு. ஏய், நதி வேணும்னா வடக்குல ஒண்ணும் தெற்குல ஒண்ணும் ஓடலாம். ஆனா குடிக்கிறவனுக்கு எல்லாம் தண்ணி தாண்டி. உன்னோட இந்த விளங்காத வியாக்கியானம் ரொம்ப நல்லா இருக்குடி. சம்பந்தியம்மா, அவரே எவ்வளவோ நொந்து போயிருக்காரு. அவர்கிட்ட போய் வடநாட்டில் ஓடுது தென்னாட்டில் ஓடுதுன்னு தெனாவட்டா பேசுறீங்களம்மா. டேய் வெற்றி, சக்தி பங்கு கேட்டா பிரிச்சு கொடுக்க வேண்டிய அப்பண்டா. அங்க பேசணும்னு சொல்லாம அடி அடி போட்டுட்டு இருக்க, அசிங்கமா இல்ல? அப்பா, அவன் நல்ல இடத்துல இருந்து நியாயமா கேட்டிருந்தா நானும் பொறுமையா பொறுப்பான பதில் சொல்லியிருப்பேன்ப்பா. அவன் கேட்ட விதமும் சரியில்லை, நடந்த முறையும் சரியில்லைப்பா. அதனாலதான் நானும் முறை தவிர நடக்க வேண்டியதாயிருச்சு. அவன் அடிக்கடியும் தெரியும் போது நான் மட்டும் அன்பு பண்புன்னு தெரிய நான் ஒன்னும் பைத்தியம் இல்லப்பா. ஏய், பைத்தியம் நான் தான்டா, நீங்க யாரும் இல்ல. யாரு நீங்களா? விட்டா எல்லாத்தையும் பைத்தியமாக்கிடுவீங்க. நீங்களா பைத்தியம்? அடியே மூத்தவளே, உன்னை கட்டிக்கிட்டது கூட தப்பில்லடி. தல தீபாவளின்னு சொல்லி உன் வீட்டுக்கு வந்தான் பார்த்தியா, அதுதாண்டி தப்பு. ஏன்னா என் தலையெழுத்தே மாறி போச்சு பார்த்தியா. அப்படியுமா குழந்தையாளுக்கும் கட்டினவளுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். சபாஸ் அடி சபாஸ். 28 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா விவரமான கேள்வி கேட்டடி கங்கா. ஏண்டி அக்கால தங்கச்சிக்கு 2 பேரும் ஒன்னா கொஞ்சி கொலாவும் போது வராத இந்த வார்த்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் வருதுன்னா தப்பு நீங்க பண்ணல, பெரிய தப்பு நான் பண்ணிருக்கேன்டி. ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சாடி. நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதே, போனா போகுதுன்னு 28 வருஷமா நான் உங்க கூட பழச்சிட்டு இருக்கனே, எனக்கு எப்படி வரும்? சம்பந்தியம்மா, அவர் நிலைமை தெரியாம வார்த்தைக்கு வார்த்தை பேசி அவரை சாகடிச்சிடாதீங்க. சம்பந்தி, வார்த்தையிலையும் வார்த்தை கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க. சீக்கிரம் அதுதான் சம்பந்தி நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடமை இருக்குல்ல, அந்த பெத்த கடமையை முடிச்சாகணும் சம்பந்தி. இங்க பாரு வெற்றி, உனக்கு என்ன வேணும்னு கேளு, அந்த பாகத்தை நான் உனக்கு பிரிச்சு கொடுத்துறேன். சக்திக்கு என்ன வேணும்னு சொல்லட்டும், அதுல சரி பாதி அவன் எடுத்துக்கட்டும், அவ்வளவுதான். அது என்ன, அவனுக்கு நின்னது போக மீதி எங்களுக்கு? ஏய், எங்க தாத்தனுக்கு எங்க அப்ப ஒத்த பிள்ளை, எங்க அப்பனுக்கு நானும் ஒரே பிள்ளை, எனக்கு 2 பிள்ளைங்க. எங்கேயுமே எப்பவுமே இளையவன் தாண்டி முதல் பாகம் எடுக்கணும். ஏய், பாசத்தையும் பங்கையும் வேணா நீங்க பிரிச்சிடலாம், இந்த நாட்டோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது. சக்தி, வெற்றி, முறைப்படி சொத்தை பிரிச்சு டைப் பண்ணிட்டு உனக்கு அழைப்பு விடுக்கிறேன். அண்ணன் தம்பிங்க 2 பேரும் வந்து உங்க சொத்தை எடுத்துட்டு போய் சந்தோஷமா பொழைங்கடா, சந்தோஷமா பொழைங்க. சமந்தி, பெத்த அப்பனா என் கடமைய செஞ்சுட்டேன் சமந்தி. சொத்த பூரா அவனுங்க கையில கொடுத்துட்டு
அடா சாமி, கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிருவேன் சம்பந்தி, கையெடுத்து கும்பிட்டு போயிருவேன் சம்பந்தி. போலாம் சம்பந்தி, போலாம். அவன் நிக்கிற இடத்துல நான் நிக்க மாட்டேன். நான் இருக்கிற இடத்துல அவன் இருக்க கூடாது. ஏய், ரெண்டையும் அடிச்சு 2 பேர்த்தையும் புதைச்சிடுவேன். ஒரு 5 நிமிஷம் உங்களால பேசாத இருக்க முடியாது. ஏண்டி, அக்காலும் தங்கச்சியுமா நீங்க? ஆட்டக்காரியா? ஏய், நான் பெரிய பண்ணையக்கார குடும்பண்டி. நான் ஒத்த பிள்ளைன்னு எங்க ஆத்தா ஊட்டி ஊட்டி வளர்த்தா. காடுகாரம் அவ்வளவு இருந்தும் சேத்துல கால் படாம கையில கரப்படாம ஒத்த மாட்டு பாலை ஊத்தி வளர்த்தபடி ஆத்தா. அப்புறம் நீங்க 2 பேரும் வந்தீங்க, என்ன மைனர் மாதிரி மார்மேலையும் மடிமேலையும் போட்டு வளர்த்துனீங்க, மகாராஜாவா வளர்த்துனீங்க. ஏய், இப்போ உன் மகன் மருமகனு கூட்டிட்டு போயிட்டீங்க, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க. நான் என்னடி பாவம் பண்ணினேன்? நான் என்ன பாவம் பண்ணினேன்? ஏடி, ஹோட்டலா ஒத்துக்காதத சாப்பிட வச்சு சோத்துக்கு திரிய வச்சுட்டீங்களேடி பாவிகளா. ஏய், ராஜாவா பிறந்த மகாராஜாவா வாழ்ந்த வயசான காலத்துல 2 பொண்டாட்டி இருந்தோம், சோத்துக்கு அலைய வச்சுட்டீங்களேடி பாவிகளா. ஏய், சம்பந்தி வீட்டுல அவரு போற சாப்பாட்டை சாப்பிடுறப்போ அத சொல்ல வாயத்துக்கு வார்த்தை இல்லடி. அந்த கஷ்டத்தை நீங்க உணர்ந்து பார்த்தாதாண்டி தெரியும். ஏய், இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். பெத்த அப்பனா என் கடமையை செஞ்சுட்டு சீக்கிரம் மேல போயிருவேன்டி, மேல போயிருவேன். மாமா, நான் செத்துட்டா அடிச்சுக்காம தாலிய கட்டிட்டு தலைமேட்டுல ஒருத்தனையோ கால்மேட்டுல ஒருத்தனையோ சேர்த்து கொல்லி மட்டும் வைக்க சொல்லுங்கடி. மாமா, மாமா, அப்படி மட்டும் என்ன கூப்பிடாதீங்க. என் மனசு ரொம்ப வலிக்குதுடி, ரொம்ப வலிக்குதுடி. பாகப்பிரிவினை பத்தி 2 பேர்த்து வீட்டுக்கு பேச வந்தேன். கங்கா காவேரி பேரை வச்சுக்கிட்டு ஒரு சொம்பு தண்ணி, ஏண்டி குடிக்க ஒரு சொம்பு தண்ணி, அந்த அளவுக்கு வக்கில்லாதவனா ஆயிட்டனாடி. ஏய், அலங்காரம் கலையாம அக்கா தச்சிங்க 2 பேரும் வாழ்ந்தீங்க, சீக்கிரம் மேல போயிருவேன். தாலியை அடிச்சுக்காம கழட்டிக்கிட்டு வீரா போட வெள்ளச்சிலைய கட்டிட்டு வாழுங்கடி, வாழுங்க. கங்கா காவேரி, இத பாக்குறதுக்கு நான் உசுரோட இருக்க மாட்டேன்டி. வாங்கடி, வாங்க. எதுக்காக இப்படி அழுதுட்டீங்க? முதல்ல கண்ணை தொடங்க. சம்பந்தி, நான் ஒன்று சொல்றேன், அது நல்லா இருக்கோ நல்லாலையோ ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி தான் இருக்கணும். சபலப்பட்டு 2ஆவதா உன்னை கட்டிக்கிட்டாலோ இல்ல காலம்பூரா வச்சுக்கிட்டாலோ ஆரம்பத்தில் ஜாலியாக தான் சம்பந்தி போகும், கடைசியில கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 2 குடும்பம் எப்பவுமே தலை வலிய மட்டும் இல்ல சம்பந்தி, தலை விதியவே மாத்திடும். ஊத்தியா பிடிச்சவனும் 2 குடும்பம் உள்ளவனும் குதூகலமா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை சம்பந்தி. இது பணம் இருக்கிறவனுக்கு அதே கதிதான், பணம் இல்லாதவனுக்கு அதே கதிதான். இதுக்கு
உதாரணமும் நீங்க மட்டும்தான். மனசை விட்டுறாதீங்க, மத்தத அந்த ஆண்டவன் பார்த்துக்குவான். வாங்க போலாம். ஐயோ மாமா, அக்கா நாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நம்ம மாமனை பழி கொடுத்துட்டாங்க அக்கா. மாமா எந்திரிச்சு வந்துரு மாமா. ஐயோ 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 மாமா, எந்திரிச்சு வா மாமா. நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். வந்து பாரு மாமா. மாமா இப்படி மருந்து குடிச்சிட்டு போனமா சாகிறதுக்கு தான் நாங்க ஒண்ணு பொத்தி பொத்தி வச்சோமா. ஐயோ மாமா, கங்கா கூப்பிடுறா, காவேரியும் கூப்பிடுறா. வா மாமா, வாமா வா மாமா. டேய் உங்க அப்பா கூப்பிடுங்கடா, சொல்லி கூப்பிடுங்கடா. உங்க அப்பா நாம இன்னும் சேரலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரா? நாம சேர்ந்துட்டோன்னு உங்க அப்பாட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துருடா. ஐயோ வெற்றி, என்ன இத்தனையோ எங்க அப்பாவை நான் பார்ப்பேன். வெற்றி ஐயோ ஐயோ மாமா, போனதுக்கு அப்புறம் வா மாமா வா மாமா நல்லா கத்துங்க. என் சம்பந்தியா கொண்டுட்டீங்களே, சிங்கார வேலை போஸ்ட்மார்டம் ரூம்ல படுக்க வச்சிட்டீங்களாடா. அப்படிங்களா? யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மூளை இருந்தா இவனுங்க சொல்றத கேட்டு தொலைங்க. சத்தி, வெற்றி மீனாவை கட்டிக்கிட்ட கோபத்துல அந்த ராஜவேலு உங்க குடும்பத்தை பிரிக்க எங்க கிட்ட சவால் விட்டான். சத்தி, நீங்க அப்பதான் சமந்தாவை கூட்டிட்டு வந்தீங்க. இதான் சாக்குன்னு உங்களை மச்சான்னு சொல்லி கவுத்துட்டான். அன்னைக்கு கூட மீனா செல்லுக்கு சத்தி மாதிரி குரலை மாத்தி பேசி மிரட்டினது அந்த ராஜவேலு தான். அதனாலதான் இந்த குடும்பத்துல இன்னும் பெருசாரிச்சு பிரச்சனை. உனக்கு வந்த வங்குல அவனுக்குன்னு ஒரு கட்டிங்க போட்டு அவன் கட்டிங்க போட்டு கலகலா இருக்கிறான். இந்த தப்புக்கெல்லாம் உடந்தையும் நாங்க தான், இனி சாட்சியும் நாங்க தான். தயவு செய்து எங்க 2 பேர்த்தையும் மன்னிச்சிடுங்க. பாத்தியாடா தம்பி, பாத்தியா? இதுக்கு தாடா நம்ம குடும்பத்துல உறவுன்னு சொல்லி ஒருத்தனை உள்ள விடக்கூடாது. இப்ப நஷ்டம் யாருக்குடா? நமக்கு தாடா. அண்ணா, அவனை சும்மா விடக்கூடாதுண்ணா. அப்பாவை நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு அடுத்த அவனுக்குதா. நீங்க எந்த மாதிரியோட ஐயோ சொல்லாதீங்களே. ஐயோ அப்படி சொல்லாதீங்க டாக்டர். டாக்டர் என் புருஷன் தயவு செஞ்சு வெட்டிடாதீங்க, துட்டு துட்டா ஆக்கிடாதீங்க. எங்க மனசு தாகாது. அவரை நல்லபடியா கொடுத்துருங்க டாக்டர். செத்து போன பேர் என்ன? சிங்காரவேலுக்கு டாக்டர். எங்க மாமா டாக்டர். யாரு? சிங்காரவேலா? ஆமாங்க டாக்டர், ஆமா. அவரு உள்ள யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. மருந்து குடிச்சு செத்து போனதா அவர் இல்ல, நீங்க வேற. அப்பா கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் காண கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி
இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இந்த நல்ல காரியத்தை பண்ணினது வேற யாரும் இல்லை, நம்ம சம்மந்தி முடிச்சுக்கிற பணம் தான். நான் முடிச்சு போட்டு குடும்பத்தை பிரிக்கிறதில்ல, அருந்து போன குடும்பத்தை இழுத்து முடிச்சு போட்டு ஒன்று சேர்த்துற வேண்டாம் அந்த முடிச்சு கருப்பண்ண. மாப்பிள்ள அடுத்து அடுத்து நம்ம ஒற்றுமையை பிரிச்சவன பிரிச்சு மயணும். வாங்க போலாம். டேய் ஐயோ மாப்பிள, நான் உன் மச்சான். மயிரா ஏண்டா டேய், நீ எங்களை அடிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சனாடா. ஏண்டா இன்னைக்கு உன்னை வெட்டி போடாம அண்ணன் தம்பி நாங்க 2 பேரும் இங்க இருந்து போக மாட்டோம்டா. எங்களையா பிரிக்க நினைச்ச, இப்ப நாங்க சேர்ந்துட்டோம்டா. ஏன் அண்ணன்டா. டேய் யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுற? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 20 வயசுல பகையாளிங்கிற கதை எங்கிட்ட நடக்காதுடா. 5ல இருந்து ஆயுசு முடிகிற வரைக்கும் அண்ணன் தம்பிடா, அண்ணன் தம்பிடா. டேய் உனக்கெல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்? நல்லா இருக்கிற குடும்பத்தை களைச்சு விடுன்னு நினைக்கிற உனக்கெல்லாம் எப்படிதான் கல்யாணம் நடக்கும்? டேய் வெற்றி, சக்தி, இவனை மாதிரி ஊருக்கு 4 அயோக்கிய பசங்க இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, நம்ம தாண்டா புத்தியா நடந்துக்கணும். அவனை விட்டுடுங்க. உண்மைதான்ப்பா. டேய் நாங்க கொஞ்சம் யோசனாலதான் இன்னைக்கு எங்க அப்பா உயிரோடவே இருக்காரு. பக்கத்து ஊர் மிராஸ்தாரர் இருக்காரு குமரவேலு, அவரை நம்ம பங்காளி வீடு தான்டா. அவங்க யோசிக்காம செய்த காரியத்தினாலதான் அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டுன்னு பல முறை சொல்லி வேதனைப்பட்டிருக்காங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச தப்பு தான் இன்னும் தீராம இருக்கு. அன்னைக்கு அவங்க யோசிக்காம செஞ்சத இன்னைக்கு நாங்க கொஞ்சம் யோசிச்சு செஞ்சதுனால தான் உயிர் சேதம் எதுவும் நடக்காம இருக்கு. நல்ல வேளை நாங்க தப்பிச்சிட்டோம். ஒற்றுமைங்கிற ஒரு வார்த்தையில தான் உலகத்தோட ஒற்றுமொத்த வளர்ச்சியே இருக்குது. அண்ணன் தம்பிங்கிற உறவுல ஒற்றுமை இருந்தால் தான் குடும்ப ஒற்றுமையா இருக்கும். குடும்பங்கள் ஒற்றுமையா இருந்தால் தான் அந்த ஊர் நல்லா இருக்கும். ஊரெல்லாம் இப்படி நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும். நாட்டுக்குள்ள இப்படி ஒற்றுமையா இருந்தா தான் சண்டை இல்லாத சந்தோஷமான உலகமா இது இருக்கும். ஒற்றுமைங்கிற ஒரு புள்ளி உலக சந்தோஷத்தின் மைய புள்ளி. இதை புரிஞ்சுக்கிட்ட எவனும் புத்திசாலித்தனமான வாழ்க்கையை நடத்தணும். அப்படி நடத்தினா குடும்பத்தில் பாலாரும் தேனாரும் கண்டிப்பா ஓடும். ஐயோ மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. கல்யாணத்தில் ஏற்பட்ட கோபம் வெறியா மாறி மாறி வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சிட்ட மாப்பிள்ள. இப்போ சத்தியமா திருந்திட்ட மாப்பிள்ள. இது உண்மை மாப்பிள்ள. உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதும் உண்மைதான் மாப்பிள்ள. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன மச்சான ஏத்துக்கணும் மாப்பிள்ள. நீங்க தான் எனக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கணும் மாப்பிள்ள. திருந்துனா சரி. ஏப்பா ராஜவேல, இனிமேலாவது ஒழுக்கமா நடந்துக்கணும். ஏப்பா புரோக்கர, நாளைக்கே கல்யாணம் பண்ற மாதிரி நம்ம ராஜவேலுக்கு பொண்ணு இருக்கு. பண்டார மாப்பிள்ள, நீங்க கேட்குற மாதிரி பொண்ணு இருக்கு, ஆனா வசதி தான் இல்லை. ஐயா அது என்கிட்ட நிறைய இருக்குதுங்க ஐயா. எனக்கு பொண்ணு கிடைச்சா மட்டும் போதுங்க ஐயா. வெற்றி, சக்தி, நாளைக்கு நம்ம குடும்பத்தோட இணைப்பு விழா, ராஜவேலு கல்யாண விழாவும். இங்க பாருங்கடா, ஊருக்கே சொல்லிடுங்க இந்த ஒற்றுமையான விஷயத்தை. ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா கொண்டாடுறோம். ஆனா ஒண்ணு, இதுக்காகிற செலவெல்லாம் ராஜவேலு தான் போட்டுக்கணும். ஐயா பண்ணின பாவத்துக்கு இதை கூட பண்ண மாட்டேனாங்க ஐயா.
மகளே, ஒரு வழியா கல்யாணம் ஆயிருச்சு. இனிமேலாவது திருந்தி வாழணும் பார்த்துக்க. அம்மா, உன் பேர் என்னம்மா? என் பேரு தெய்வானங்க. அழகு. அதையம்மா அவ்வளவு அப்படியே நல்லா சொல்ற. அதான் முருகன் பொண்டாட்டி பேராச்சு. ஐயா வள்ளியும் முருகன் போட்டாட்டி தாங்க ஐயா. ஏ ராஜவேலு, உனக்கு ஒன்னே போதுண்டா. உனக்கு மட்டும் சொல்லல, இந்த ஊருக்கே சொல்றேன். ஒரு குடும்பம், ஒரு மனைவி, என்னையாட்டம் 2 குழந்தை. பாத்துக்குங்க. என்னது? பாரு, என்ன தங்கம்? என்னாச்சு? சக்தி மொண்டாட்டிய பாரு, அவளும் பேக்குறா. பாருடா டேய், யாரா டேய்? உங்களுக்கு என்னடி ஆச்சு? ஆமா, நாங்க 90 நாள் சம்பந்தி, வாழ்க்கையில நீங்க எதுவுமே பண்ணினது இல்லையா? 28 வருஷ கேப்ல மறுபடியும் குழந்தையா? சம்பந்தி, இப்ப நீங்க உங்க குழந்தைய கொஞ்சுவீங்களா இல்ல உங்க பேர பிள்ளைகளை கொஞ்சுவீங்களா? சம்பந்தி, சத்தியமா சொல்ற, தலையே சுத்துது சம்பந்தி. அப்பா என்னப்பா இது? அதோ இந்த வயசுல ஊர் என்னப்பா சொல்லும்? இதை வச்சுக்கிறதா வேண்டாமா? ஏ தம்பி சத்தி, என்னடா இது? அப்பா, இது நீ பண்ண சேட்டை தானே? சொல்லு, இந்த குழந்தைய வச்சுக்கலாமா? டேய், இதுக்கெல்லாம் ஒரே முடிவு. நம்ம ஊர் ஜனங்க இருக்காங்க பாரு, அவங்கள்ட்டயே விட்டுறலாம்டா. இந்த ஊர் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா கலைச்சிடலாம். வச்சுக்கலாமா வேண்டாமா? இருங்க இருங்க, நானே கேட்டு சொல்றேன். வச்சுக்கலாமா வேணாமா? ஊர்க்காரங்க நீங்களே பதில் சொல்லுங்க. அம்மா அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. இருங்க 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 இருங்க, கடவுளா பார்த்து கொடுக்குற குழந்தை, அது வேணுமா வேண்டாமான்னு மறுபடியும் இன்னொரு டைம் கேட்டுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நீங்க வச்சுக்கலாம். குழந்தை வச்சுக்கலாமா வேண்டாமா? வச்சுக்கலாமா வச்சுக்கலாமா? அட ஏதாவது சொல்லுங்க, அடுத்து ரெடி பண்ணணும். யாயா மல்லியாயா, மல்லியாயா, வச்சுக்கலாமா வேண்டாமா சொல்லு. எங்கன்னு திரும்பிட்டு ஓடுற? வச்சுக்கலாம் 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 வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற சந்தோஷம், இந்த குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, அது அளவில்லாது. நம்ம பூமியில் பிறந்தது சந்தோஷமாக வாழத்தானே ஒரு வாழ்க்கை. அதை உயிரோடும் உறவோடும் ஒத்துமையாக வாழ்ந்துருமே. வாழ்க்கை நல்லா வாழ்ந்துருக்கு தானே. வாழ்த்துக்களுடன் KKS. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. கேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி.
பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க தென்பதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்பதுரை வைகை நதி நெஞ்சில் என்னை நாடும் வைத்து கொஞ்சம் வண்ணத்தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நானே உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன் நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க தென்பதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்பதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேய்கின்றது பொன்மாலை நிலா தேய்கின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை